இந்த மணிகண்டன் ஒரு நாள் கண் முன்னாடி கழுவி விடலான்ட்டு மழையை கொண்டு வந்து இறக்கி 5 நிமிஷம் நல்ல மழை பெஞ்சு அதை கழுவி கொடுத்தாரு. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயுமே கிடையாது. ஒரு காலத்தில் பாண்டிய மன்னனுக்கு ஈசனே நேரில் வந்து காட்சி கொடுத்து மறைஞ்ச இடம்னு சொல்லப்படும் ஒரு கோயில் இன்னைக்கு எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் செதஞ்சு கிடக்கு பாருங்க. எல்லாத்தையும் விட ஒரு கொடுமை என்னன்னா, இந்த கோயிலோட கருவறையில் இன்னைக்கு பாண்டிய மன்னனால் வைக்கப்பட்ட அந்த சிவலிங்கமே இல்லைங்க. அந்த சிவலிங்கம் இங்கே தான் ஏதாவது ஒரு ஓரத்தில் எங்கேயாச்சும் கிடக்கணுன்ற நம்பிக்கையில் ஒரு ஐயா இந்த கோயிலை மீட்டெடுக்கணுன்ற முயற்சியில் தொடர்ந்து போராடிட்டு இருக்காருங்க. அதனால் நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு ஷேரும் இந்த கோயிலை மீட்டெடுக்க உதவும். இது ஒரு சாதாரண கோயில் இல்லைங்க, நம்மளோட வரலாற்று தகவல்கள் நிறைந்த மிகப்பெரிய பொக்கிஷம். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதனால் இந்த கோயில் மீண்டும் உயிர் பெறும். பிற்காலத்தில் இந்த இடம் மிகப்பெரிய வரலாற்று தகவல் நிறைந்த இடமா மாறும். திருப்போணம் பெரிய கோயில் இருக்கு இல்லையா, மீனாட்சி தக்கர் கோயில், அந்த கோயிலில் எதிர்த்தாப்படி வந்து சிறுவராக 12 வயசு பையனாக வந்து உட்காந்துருந்துருக்கிறாரு சிவன். அப்போ கோயில் துறக்க வந்த ஆச்சாரியார் பார்த்துட்டு, என்ன அந்த பையன் தெய்வ குழந்தை அவ்வளோ தெரியுது, இங்கே வந்து உட்காந்துருக்க இப்படி இருக்கேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கோயில் துறக்காமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு, சரி இதை பாண்டிய மன்னன்ட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு அங்கே பூஜையை முடிச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வர்ற வழியில் பாண்டிய மன்னன் மதுரையிலேருந்து இந்த வழியாக திருப்பணத்துக்கு வர்றாரு. 2 பேரும் சந்திக்கிறாங்க பனையூரில் சந்திக்கும் பொழுது இந்த இடத்துக்கு வந்தோடனே மணி அடிச்சிருது. மணி அடித்த உடனே எங்கே ஆச்சாரியார் இருக்கும்போது அவருக்கு சிவன் மறைஞ்சிடுறாரு. மறைஞ்ச உடனே அதுக்காக தான் மணிகண்ட ஊரணின்னு இங்கே பேரை வச்சு மணிகண்டேஸ்வரன் இந்த கோயிலை பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோயில். இது நம்ம மதுரை மாவட்டம் பனையூர் என்ற கிராமத்தில் தான் இருக்குங்க. இந்த கோவிலோட பெயர் மணிகண்டன் ஈஸ்வரன் என சொல்லப்படுது. மதுரையில் இப்படி ஒரு வித்தியாசமான பெயர் கொண்ட இந்த ஈஸ்வரன் கோயிலை நாம் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக மீட்டெடுப்போம்.